கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தி அளிக்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் இந்த செய்தியிலே ஆண்டவர் நிச்சயம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். மகிமையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற நேரம், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை பேசுகிற நேரம். அவர் என்ன செய்ய போகிறார், நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தரப்போகிறார், நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை, ரகசியங்களை, அவர் செய்ய போகிற செயல்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு சரியான நேரம், மகிமையின் நேரம். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஜெபியுங்கள். நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக சங்கீதம் 71:21 வாசிக்கும் போதும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற விஷயம், அவர் மேன்மையையும் மகத்துவத்தையும் அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பினால் மேன்மையையும் மகத்துவத்தையும் அருளினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்து அவருடைய பகுதியிலே கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாராம், மேன்மையை அருளுகிறார், மகத்துவத்தை அருளுகிறார். இருளுக்குள்ளிருந்து கொண்டு வந்து வெளிச்சத்தில் வச்சு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மகத்துவத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 71:21 வாசிக்கும் போதும் கூட அப்படி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுகிறீர் என்று தாவீது சொல்லுகிறான். நம்முடைய மேன்மை இருக்குங்கள, அந்த மேன்மையை, கனத்தை, அந்த மேலான காரியங்களை, உயர்வுகளை ஆண்டவர் பெருக பண்ணி நம்மளை ஆண்டவர் தேற்றுகிறவர் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தர் மேன்மையை அருளுகிறார். வாழ்க்கையில் தேவன் மேன்மையை கொடுக்கிறார். 2ஆம் பாகம், கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறவர், மேன்மையை அருளுகிறவர், மேன்மையை தருகிறவர் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன மேன்மையோ அதை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். சிலர் சொல்லுவாங்க, மேன்மையா, நான் இன்னும் நல்லாவே இல்லையா, எங்கே மேன்மைக்கு வர்றது, எங்கே மேன்மை அடைகிறது, மேன்மைன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையா, அப்படியெல்லாம் நினைப்பீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, மேன்மையையும் கொடுக்கிறவர், மேன்மையை நமக்கு அருளுகிறவர். வேதத்தை படிக்கிற போது, தேவனை ஆராதிக்கிற போது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற போது அவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். மேன்மைக்குள்ளாய் மாற்றுகிறார், மகத்துவத்துக்குள்ளாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் நம்மை படிப்படியாக கொண்டு செல்கிறார். இது வேறு எந்த மார்க்கத்திலையும் வேறு எந்த வழிபாடுகள்லையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இயேசுவினிடம் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவர்கள் மேன்மை அடைகிற பாக்கியத்தை பெறுகிறோம், மேன்மை அடைகிற உயர்வை பெறுகிறோம். மேன்மை என்பது மனிதர்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவது. எல்லா மனிதர்கள் மத்தியிலும், எல்லா ஜாதிகள் மத்தியிலும், எல்லா மார்க்கத்தார் மத்தியிலும், எல்லா உலக மக்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற விஷயம், உயர்வு செய்கிற விஷயம், தூக்கி மேலாக வைத்து கனப்படுத்துகிற விஷயம். வேதத்திலே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கூறி வருகிற போது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தலை என்பது மேலாக இருக்கும், மேன்மை கொடுக்கக்கூடியது. கர்த்தர் கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். நீ கீழாய் போக போக உனக்கு கஷ்டங்களும்
கீழ் என்பது பிசாசினுடைய காரியம், மேல் என்பது தேவனுடைய காரியம். ஆண்டவர் மேலான இடத்துல உன்னதத்தில் தான் இருக்கிறார். கீழான காரியத்திலே பாதாளம் இருக்கிறது. அங்கே தேவனால் கைவிடப்பட்டவர்கள், தேவனால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், தேவனை வழியில் நடக்காதவர்களுக்குத்தான் அந்த பாதாளம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் மேலாய் இருப்பது போல, அவர் உன்னதத்தில் இருப்பது போல, அவர் ஸ்தோத்திரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது போல நம்மையும் உயர்வாக நடத்த, மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் வேதத்தின் வழியாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கும்போது, எபிரேயர் 11:4 என்ன சொல்கிறாரு? 2 பேர் காணிக்கை கொடுக்குறாங்க. 2 பேர் காணிக்கை கொடுக்குறாங்க. ஆபேலும் காணிக்கை கொடுக்குறான், காயினும் காணிக்கை கொடுக்குறான். ஆனால் ஆபேல் கொடுத்த காணிக்கை மேன்மையானது. ஆபேலுக்கு அந்த காணிக்கை சிறந்த காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்த போது, முதன்மையானதை கொடுத்த போது, சிறப்பானதை கொடுத்த போது ஆபேல் மேன்மை உள்ளவனாக மாற்றப்படுகிறான். எல்லாரும் கொடுக்குற மாதிரி சும்மா எதையாவது கொடுப்போம் அப்படின்னு கொடுத்த காயினுடைய காணிக்கை குறைவானதாக இருக்கிறது. ஆனால் ஆபேல் கொடுத்த காணிக்கை கர்த்தருக்கு முக்கியத்துவப்படுத்தும் போது அவன் மேன்மை உள்ளவனாக மாற்றப்படுகிறான். நாம் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், முதன்மையை கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். சம்பளம் வாங்கிட்டா முத அதை கடன் கொடுக்க வீடு எடுக்கக்கூடாது. முதல்ல கர்த்தருக்கு அதிலேருந்து எடுக்கணும். தசம பாகத்தை எடுத்து பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். காணிக்கை எடுத்து பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குரியதை முதல்ல எடுக்கணும். அதுதான் பரிசுத்தமானது. முதல்ல நம்ம வீட்டில் மரம் வைத்திருந்தால், செடி வைத்திருந்தால், ஏதாவது ஸ்தோத்திரம் நற்காரியங்கள் வந்தால் முதல்ல அதில் இப்போ முருங்கை மரம் வச்சுருந்தால் முதல்ல உள்ள முருங்கை காயை பறித்து அதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி செய்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை முக்கியத்துவம் கொடுத்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முதல் பகுதியை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவருக்கு உள்ளதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி இந்த காணிக்கை விஷயத்தில் மேன்மையை பெற்றவன், மேன்மையாக்கப்பட்டவன், ஸ்தோத்திரம் சாட்சியான ஆள், முக்கியமான ஆள் யார் அப்படின்னா முத ஆபேல் தான். காணிக்கை விஷயத்தில் அவன் மேன்மையை பெற்றான். இரண்டாவதாக தசமபாகம் விஷயத்தில் ஆபிரகாம் மேன்மையை பெற்றான். ஆபிரகாம் பேரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஆபிரகாம் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் அவன் பேரை இன்னைக்கு வரைக்கும் உபயோகப்படுத்துகிறோம். சாட்சியை நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவனுக்கு மேன்மையை அருளி செய்து அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அநேகரால் தூசிக்கப்படலாம், அநேகரால் ஒதுக்கப்படலாம், அநேகரால் நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு பொருட்டாக இன்னாத நிலைமையில் தூசியாக மற்றவர்கள் கண்களுக்கு நீங்கள் தூசி போல, குப்பை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருளும்படி விரும்புகிறார், மேன்மையை கொடுக்கும்படி விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற போது, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அநேகர் பாருங்க, தண்டிக்கப்பட்டு நிறைய பணம் ஃபைன் கட்டுவாங்க. சரியாய் நடந்தால் ஃபைன் கட்ட தேவையில்லை. அப்போ சரியாய் நடக்க விடாத அளவில் மூடத்தனம் மனுஷனுக்குள்ளே வந்து அவன் ஃபைன் கட்டி அவன் வாழ்நாளெல்லாம் வட்டி கட்டி வாழ்கிறான். பாருங்கள், நிறைய பேர் வட்டியை நிறைய கட்டுறாங்க, லட்சமாக கட்டுறாங்க, வட்டி கட்டுறாங்க. ஏன் அந்த வட்டி கட்டாமல் நல்ல வருமானம் பண்ணி ஸ்தோத்திரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் உங்களுக்கு அது வரலை அப்படின்னு கேட்டால் தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள்
உங்களை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கீங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லை. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவார். வேண்டாத நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு போய் கொண்டு இருக்கிறது, வியாதிக்கு போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் ஃபைன் போய் கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுக்கு ஞானம் இல்லாத அளவு பிசாசு உங்களுக்குள்ளே வேலை செய்கிறான். ஆண்டவர் வேலை செய்வதற்கு பதிலாக பிசாசுடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதாக இங்கே இந்த ஆய்விலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனால் ஞானத்தை பெற்று, தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று, தேவனால் நல்ல சம்பாத்தியம் பண்ணி, நியாயமாய் நேர்மையாய் நடக்கும்போது நம்ம வட்டியும் கட்ட வேண்டாம், ஃபைனும் கட்ட வேண்டாம், சோத்திரம், வியாதிக்கு பணமும் கட்ட வேண்டாம். ஒரு சம்பளம் எடுக்கிறாரு, 40,000 ரூபா சம்பளம் எடுக்கிறாரு. 40,000 சம்பளம்னா 15,000 ரூபா மாத்திரை வாங்கணுமா? எத்தனை ஆயிரம் மாத்திரை வாங்கணும்? 15,000 மாத்திரை வாங்கணும். அப்போ அதில் 40,000த்தில் 15,000 போயிடுச்சுன்னா எத்தனை? 25,000 இருக்குது. 25,000த்தில் வீட்டுக்கு ஒரு 15,000 போயிடும். மற்ற பிள்ளைகள் மற்ற காரியங்கள்லாம் போயிடும். தசம பாகம் ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் 40,000 சம்பளம் வாங்கும்போதே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு 4,000 ரூபா தசம பாகம் கொடுத்துட்டா அந்த நோயெல்லாம் வராது, இந்த பேய் வராது, வீணான செலவு வராது. கர்த்தர் அங்கே உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து கடன் வாங்காமல் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அருள்வார். அதைத்தான் தேவன் மேன்மை என்று சொல்லுகிறார். காணிக்கையை பற்றி பேசும்போது ஆபேல் மேன்மை உள்ளவன், ஆபிரகாம் மேன்மை உள்ளவன். அவர்கள் தசம பாகமும் காணிக்கையும் கர்த்தருக்கு செலுத்தியதினால் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். ஆதியாகமம் எங்கே இருக்குது? எபிரேயர் எங்கே இருக்குது பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்தவான்கள் அதிலே வெளிப்படுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் தெளிவாய் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் மேன்மையை சுதந்திரித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மேன்மையை அருளினார். அவர்களுடைய வாழ்க்கை மேன்மைக்குள்ளாக்கப்பட்டது. அடுத்து வாசிக்கும்போது கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவன் மற்ற வரங்கள் பெற்றவர்களை விட மேன்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வரங்கள் இருக்கிறது வேதத்திலே. கிருபை வரங்கள், ஆவியின் வரங்கள், வல்லமை வரங்கள், நிறைய வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களை பெற்றவர்கள் எல்லாரும் கர்த்தருடையவர்கள் தான், மேன்மை உள்ளவர்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் எல்லாரையும் விட மேன்மை உள்ளவர்கள். ஏன்னா தீர்க்க தரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அப்படி வெளிப்படுத்துகிற போது அவர்கள் மற்றவர்களை விட மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ வரம் பெற்றவர்கள் மேன்மை உள்ளவர்கள். நாம் வரம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்கும்போது ஒருவர் சொன்னார், எனக்கு அந்நிய பாஷை வரம் வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னென்னா, வரம் பெற்றவர்கள் மேன்மை உள்ளவர்கள். ஆவியானவர் நமக்குள்ளே வருகும்போது தீர்க்க தரிசனங்கள் நமக்குள்ளேருந்து வெளிப்படும். கர்த்தர் பேசுவார். வசனத்தை பேசுகிற அனைவரும் தீர்க்கதரிசிகள். வேதம் சொல்லுகிறது. வேதத்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, வசனத்தை சத்தியத்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க அனைவரும் தீர்க்கதரிசிகள். இது அனைத்தும் தீர்க்க தரிசன வரங்கள், வார்த்தைகள். வேதத்தில் உள்ள 66 புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். கடைசி அதிகாரத்தில் வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வசனத்தை பேசுகிற அனைவரும் தீர்க்க தரிசிகள். இந்த தீர்க்க தரிசன வரம் உடையவர்கள் மேன்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் வரம் பெற்று இந்த மேன்மையை அடைய வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து காணிக்கைகள், தசம பாகங்களை கொடுத்து இந்த மேன்மையை அடைய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருள்வார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகிறேன். யோவான் மேன்மை உள்ளவன், யோவான் ஸ்நானகன் மேன்மை உள்ளவன் என்று மத்திய 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போடுது. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லி மேன்மை உள்ளவனாய் மாறினான்? அவன் ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். மக்களுக்குள்ளே வசனங்களை பேசி எல்லாரையும் ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தினான். அப்போது ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மேன்மை உள்ளவர்கள்.
இப்போது ஞானஸ்நானம் யாரெல்லாம் எடுத்தீங்களோ, ஞானஸ்நானம் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மேன்மை உள்ளவர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகன் எல்லாரை விட மேன்மை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீசஸ், அவர் இயேசு என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவன் கரெக்டாக இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் மேன்மை உள்ளவன், வேதமே சொல்லுது, இயேசுவே சொன்னார் யோவான் தான் மேன்மை உள்ளவன்னு. ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி மெய்யான தெய்வத்தை மேன்மையாக வைத்தான். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் மேன்மையை பெறுகிறார்கள். தசமபாகம் கொடுக்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு தேவன் மேன்மையை அருளுகிறார். வேற யாருக்கு? தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்கள் மேன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த விஷயங்களிலே நீங்கள் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்து தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த ஆவிக்குரிய மேலான சத்தியத்துக்குள்ளே, உபதேசத்துக்குள்ளே மாற்றப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை மேலும் மேலும் அருளுவார். உங்கள் பணத்தை வேற யாரும் சாப்பிட முடியாது. உங்கள் வருமானத்தை பிசாசு ஸ்தோத்திரம் வியாதியின் மூலமாக உங்களிலிருந்து பறிக்க முடியாது. வீணான செலவுகள், ஃபைன் எதுவும் வராது. கர்த்தர் உங்களை சரியாய், நேராய், சீராய் நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருளுகிறார். அந்த மேன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு சத்தியத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் மேன்மையை அருளுகிறவர். இந்த பூமியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் மேன்மையை கொடுத்து உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் யாரெல்லாம் தசமப்பா கொடுக்காமல் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கட்டும். காணிக்கை கொடுக்காமல் இருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்கட்டும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெறட்டும், வரம் பெறாதவர்கள் பெறட்டும். மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரட்டும், மேன்மை வரட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.